எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதுக்காக நிறையா கெஸ்ட் வந்திருக்காங்க. அக்கேஷ்னலாக சினிமாவுக்கும் வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என் ஆர்ஜேயோடய நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் லைவ்லாம் பண்ணியிருக்கேன். வெல்கம் ஆன் த ஷோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ ஆஷ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? எஸ், வெரி குட். இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் போயிட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பேசுகிற ஒரு யூடியூப் இன்டர்வியூ நானாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஏன் கடைசியா? ஏன்னா இது போகிறதுக்கு அப்புறம் நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற என் சிங்கப்பூர் சலூன், அதுக்கு முன்னாடி வேறு எந்த இன்டர்வியூ வரக்கூடாது, நான் தான் பேசணும். ஓகே, நீங்கள் தான் இருக்கணும் கடைசியில் ஷோவில், அவ்வளோதானே. அப்பா பார்த்துக்கப்பா, நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க முன்னாடியே கூட. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஷூட் பண்ணதெல்லாம் மெட்டியோலி சீரியல் டேரக்டர் மாதிரி சொல்லுங்கிறீங்களா? இல்லை புரியல, நாங்களும் சிலதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம்ல ஆர்ஜே. என்ன சொல்கிறது, மக்கள் விரும்புகிறாங்க, அதனால கொடுக்குறோம். எனிவே ஆன லைட்டர் நோட். ஃபர்ஸ்ட் ஆர்ஜே, கண்ணாடி சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கண்ணாடி, லூயி விட்டான் கண்ணாடி. இப்போ எல்லாருமே காமெண்ட்ரி டீமில் இந்த கண்ணாடி தான் போட்டிருக்காங்க. அது உங்களை பார்த்து அவங்க போட்டிருக்காங்களா? எப்படி நடந்தது? நான் வந்து முதல்ல இந்த கோன் ஒரு படம் இருந்தது. கோன் உங்களுக்கு ஒரு படம், ஒரு 2002 பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லாம் பார்த்து, அதான் எல்லா படமும் பார்ப்பார் அஸ்வின். அண்ட் பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் அதை பார்த்து பாராட்டுவார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. எல்கேஜிக்கு கால் பண்ணியிருக்காரு, மூக்குத்தி அம்மனுக்கு பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த கோலை வந்து அந்த எல்லா நடிகர்களும் ஒரு பார்ட்டியில் ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, அகநக சிரிப்புகள் அழகா. அதில் வந்து லூயி விட்டான் கண்ணாடி அப்படி ஒரு லைன் வரும். எனக்கு அப்போலேருந்து அது என்ன லூயி விட்டான் கண்ணாடி, அப்படி ஒரு கண்ணாடியா? நான் நினச்சேன் அது வந்து 1 கோடி 5 கோடி கண்ணாடி. அந்த லூயி விட்டான் கண்ணாடி, அதில் ஃபோன் வேறு வந்து கோல்டு ஃபோனாக ஆரிஸ் ஜெயராஜ் காதில் வச்சுருப்பார். ஸோ அது என்ன லூயி விட்டான் கண்ணாடி அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ ஒரு வாட்டி ஃப்ரான்ஸ் போகும்போது நான் ஒரு கண்ணாடி போட்டிருந்தேன், அந்த கண்ணாடியை திருடிட்டாங்க. அதாவது என்ன கண்ணாடி? அது வந்து ஒரு நார்மல் ஒரு நல்ல கண்ணாடி. இது பண்ற வேலையில அதுவும் ரங்கநாத் ஸ்ட்ரீட் இல்ல கிடையாது. அதுவும் ஒரு டீசென்டான கண்ணாடி. ஒரு சட்டை ட்ரை பண்ண போகும்போது அதை இப்படி வச்சுட்டு சட்டை ட்ரை பண்ணிட்டு பார்த்தா அது அவனும் எடுத்துட்டு போயிட்டான். பிரான்ஸ்ல இது அதிகம். பிரான்ஸ்லயும் வழிப்பறி நடக்குது. வழிப்பறி, ஜேப்பொடி கொள்ளையர்கள் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பாரிஸ் போனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, பி கேர்ஃபுல் இன் பாரிஸ் அப்படின்னு. ஸோ நானும் என் ஒய்ஃபு, குழந்தைங்க 4 பேரும் வந்து நாங்களே போவோம். அதாவது அங்கே யாரும் தெரிஞ்சவங்க இருக்கக்கூடாது பார்ப்போம். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே வந்து தட்டு தரு மாதிரி, திக்கி திசை மாதிரி, சூச்சு மாதிரியே அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அது என்ன சப்வே ட்ராம், அந்த சப்வே அந்த மெட்ரோ மாதிரி ஒரு இடத்துல டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டு நான் கார்டை போட்டு, எனக்கு புரியல, இப்படி அமுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி கியூ வேறு நிற்குது, அது வேறு பதட்டம், நம்மளால் டிலே ஆகுதுன்னு சொல்லும்போது ஒருத்தன் ஷார்ட்ஸு, ஒரு ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட் போட்டு, இந்த காலர் பட்டன்லாம், இந்த பட்டன்லாம் போட்டு, நம்ம ஊரில் வந்து அந்த ரேப் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரி வந்தால் கழுத்தில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும்ல, அதை வந்து செயின் மாதிரி தொங்க விட்டுருந்தான். கிரெடிட் கார்டு டாலருக்கு பதிலாக இல்லை ஒரு செயின் மாதிரி. இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு செயின், அந்த செயினோட நுனியில் முருகன் டாலருக்கு பதிலாக அந்த மாதிரி கார்டு மாதிரி தொங்க விட்டுருந்தான். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐயோ என்ன யார் இவன் வரானோடனே என் ஒய்ஃப் வந்து அவன் வந்து பக்கத்தில் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். என் ஒய்ஃப் வந்து பா எவ்வளோ இது, அவனை பார்த்தாலே சரியில்லை, உனக்கு யாரை பார்த்தாலும் டவுட்டு பாரு, அவர் ஆஃபீஸர் டேகெல்லாம் போட்டிருக்காரு, அது டேக் இல்லைன்ற, அவர் ஆஃபீஸ், சும்மா அவர் ஹெல்ப் பண்ண விடு அப்படின்னோடனே என்னை கார்டு போட சொன்னார், பின்னு இது பண்ண சொன்னார். நான் பின்னு இது பண்ணும்போது கரெக்டாக கேஷ் அதில் ஏதோ வருது, ஏதோ நடக்குது, அப்படி பிடுங்க போனோன்னே இஸ் அ பிக் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து யாரோ ஓடி வந்தாங்க. இவன் வந்து அவனை பயங்கரமாக திட்டிட்டு திப்புன்னு ஓடிட்டான். கேஷ் எடுத்தானா இல்லையா? இல்ல எடுக்கல, நான் தப்பிச்சேன், நூல் இழையில் தப்பித்தேன்ற மாதிரி தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. ஸோ நான் வந்து பயங்கர பெருமை நான் சொல்றேன். என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம், இதான் இந்த புத்தியே அப்படிலாம். நான் வந்து அப்புறம் பெருமையாக அப்படி பார்த்தேன். இதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸில் என் கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு, இந்த அகநக அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி, சரி ஃப்ரான்ஸில் எங்கே பார்த்தாலும், இங்கே நம்ம ஊரில் எப்படி வந்து எங்கே பார்த்தாலும் இந்த பிக் பஜார், நீல்கிரிஸ் இருக்கோ, அங்கே லூயி விட்டான் தான் இருக்குது. அதுவும் அந்த மாதிரி. இப்போ இந்த கிரவுண்ட் எவ்வளோ பெருசு, சேப்பா கிரவுண்டு, அந்த மாதிரி இருக்க ஒரு கடை உள்ளே போனாலே அதுவே ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ பேசிக்கலி அங்கே இருக்கிற லூயி விட்டான் தான் நம்ம ஊர் சுந்தரி சில்க்ஸ், அப்படி தானே? அப்படி வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஆஷ்னாவோட சுந்தரி சில்க்ஸா டையப்பா? சத்தியமாக கிடையாது. எனிவே திருப்பி கம்மிங் பேக் டு த டாபிக், எங்கே விட்டோம்? சரி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ ஜாக்கியாக ஸ்டார்ட் பண்ணீங்க. ரேடியோ ஜாக்கின்னீங்க, அப்புறம் கிரிக்கெட் கமெண்டேட்டர்ன்றீங்க, அப்புறம் ரைட்டருங்கிறீங்க, ஹீரோங்கிறீங்க, டைரக்டருங்கிறீங்க. யாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படின்னீங்க. யார் நீங்கள்? ஆக்சுவலாக கஷ்டம்லாம் பெருசாக பட்டதே இல்லை. நான் நார்மல் மிடில் கிளாஸ் பையன். அதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கோ அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் எனக்கு அது க்ளோரிஃபை பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. நம்ம எல்லாருமே இப்போ நான் வந்து உங்கள் கூட பேசியிருக்கேன், நான் பத்ரியோட பேசியிருக்கேன். இப்போ பத்ரியோட சைல்ட்ஹுட்லாம் கேட்கும்போது, அப்பா ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கொடுமைகளாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாருக்குமே இருக்கும்ல. ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் வந்து இந்தியன் டீமுக்கு விளையாடுறதே பெரிய விஷயம். பட் ஆனால் நீங்கள் டாப் 10 bowlers to bowl ஃபார் இந்தியா அப்படின்னா உங்கள் பேர் வருதுன்னா இதுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும்ல. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரும்போது ஐ திங்க் அதே மாதிரி நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு.
அண்ட் கடவுள் ரொம்ப கைண்டாக இருந்திருக்காரு, மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஐவ் கான் த்ரூ. தென் சேயிங் தட் ஐவ் கான் த்ரூ ஸோ மச். என்னோட கஷ்டத்தை கேளுங்க. எனக்கு கஷ்டத்தை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நார்மல் மிடில் கிளாஸ் பையனாக வளரும்போது இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. பட் அதை மீறி பயங்கரமாக இருந்த கஷ்டம்லாம் வந்து இட்ஸ் பர்சனல். ஐவ் கான் த்ரூ தட் அண்ட் தட் ஹஸ் மேட் மீ அ பெட்டர் பர்சன். ஸோ எனக்கு அதே மாதிரி யாருங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது இந்த 10th 11th 10th தான் ஆரம்பிக்கும். என்ன குரூப் எடுக்க போகிற அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஐடியாவே இல்லை. எல்லோரும் இன்ஜினியர் ஆகணுன்றாங்க, சில பேர் டாக்டர் ஆகணுன்றாங்க, சில பேர் எனக்கு வராது மேக்ஸ் அதனால் நான் காமர்ஸ் எடுக்க போகிறேன் எக்கனாமிக்ஸோடன்றாங்க. எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்டெல்லாம் எந்த குரூப் போகிறாங்களோ அந்த குரூப் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதே தான் நீங்களும் பண்ணீங்களா? இல்லை அப்படி நான் பண்ணலை, அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கலை எங்கள் வீட்டில். இல்லை என்ன ஆச்சுன்னா அது மாதிரி நான் வந்து படித்தது வந்து பிஎஸ்பிபியில் எல்லாருமே சுற்றி பார்த்தாங்கன்னா படிக்கிற பசங்க பயங்கரமாக படிப்பாங்க. நம்ம எப்போவுமே வந்து அந்த பார்டர் பாஸ் லைன் அவ்வளோ வாங்கிட்டாலே வீட்டில் வந்து நிம்மதியாக போயிடலாம். அப்பா கிட்ட நான் பாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு போனாலே போதும். இந்த மாதிரி திடீர்னு 10th ஸ்டாண்டர்டில் வந்தோடனே கிளாஸ்லாம் உட்காந்து பேசுவேன், ஏய் ஐ எம் டேக்கிங் காமர்ஸ் டா, ஏய் ஐ எம் பியூர் சயின்ஸ் டா, ஏய் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்பி பசங்களை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப என்ன நானே ஏழண்ணா அப்படின்வாங்க. பார்த்தா அவன் ஃபோர்ட் ஐகானில் வருவான். எக்ஸாக்ட்லி. அதுவும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் ஏய் எதுவுமே படிக்கல நைட்டெல்லாம் அது மாதிரி 92% வாங்குவான். ஆமாம் 92 கூட பரவாயில்ல, 97 98லாம் எதுவும் படிக்கலன்னு சொன்னிடா. இல்லை மேம் சொல்லி கொடுத்ததுலேயே எழுதிட்டேன். அப்பா அவங்க சொல்லிக் கொடுக்குறது எனக்கு புரியவே இல்லைடா, நீ மட்டும் எப்படா எழுதுனேன். அதில் மேட்டர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறான் யூஎஸில். போனபோது கூட பார்த்துனா சியாட்டலில் வந்து பார்த்துட்டு போனான். அப்போல்லாம் ஒரு டிஸ்கஷன், அவனும் கிரிக்கெட் கொஞ்சம் விளையாடுவான். என்ன டிஸ்கஷன்னா கேட்குறாங்க நம்மக்கிட்ட, டேய் நான் வந்து பிஸ்னஸ் மேட்ச் எடுக்கலாம், நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னா. நமக்கு டேய் நாளை எக்ஸாமுக்கு வீட்டில் போய்ட்டு எங்கள் அப்பாவோட உட்காந்து படிக்கணும்டா, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே கொடுமை. உங்கள் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருந்தால் போகிறோம், எந்த குரூப்புங்கிறலாம் எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டிலேருந்து மோஸ்ட்டாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, யூ ஹேவ் தட் ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரீக் இன் யூ. எனக்கு விளையாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இல்லை எனக்கு பர்சனலாக வந்து ஆர்டிஸ்டிக்குன்னு நீங்கள் சொன்னதும் ஐ டோன்ட் ஃபீல் ஐ ஃபிகர்ட் அவுட். நான் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ எனக்கு அது தெரியவே தெரியாது. அதாவது நீங்கள் கேட்டது வந்து என்ன ஆகணும்னு நினச்சிங்க இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்னா, எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் ஆகணுன்ற ஃபிக்ஸட் கோலே கிடையாது. நீங்கள் என்ன எப்போ கேட்டாலுமே நான் வந்து என்ன ஆகணும், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னுவேன். அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன், பயாலஜியே கிடையாது. ஸோ பட் ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி கொடுத்து யார் கேட்டாலும் ஏதாவது சொல்லுவேன், பைலட் ஆக போகிறேன்னுவேன். திடீர்னு நான் வந்து ஆக்சுவலாக வக்கீல், எனக்கு நல்லா பேச வரும், நான் வக்கீல் ஆகலான்னு இருக்கேன்னுவேன். ஆனால் எனக்கு அந்த ஃபிக்ஸட் கோலே இருந்ததில்லை. ரேடியோவில் வேலை கிடைச்சது வந்து அதே மாதிரி தான். நான் சும்மா எனக்கு 2 டிகிரி படிக்கணும். என் ஃபேமிலி என் பரம்பரையிலேயே யாருமே 2 டிகிரி படித்தது கிடையாது. இன்ஃபேக்ட் 1 டிகிரி படித்தது கிடையாது. 2வது வந்து சுத்தமாக எனக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ அதனால் 2 டிகிரி படிக்கணும், காலேஜ் போகணும். அதுவும் வந்து சென்னை விட்டு தாண்டி கடல் தாண்டி போகிற மாதிரி கோயம்புத்தூர் போய் படித்தேன். எனக்கு வந்து அதுவே ஃபாரின் கோயம்புத்தூரே கடல் தாண்டி போகிறேன். அதுதான் எனக்கு, ஏன்னா இந்த ஊரை விட்டே நான் வெளில போனது கிடையாதுங்க. நீங்கள் வந்து இப்போ சொந்தக்காரங்க வீடு அப்படின்னா வந்து திருநெல்வேலியில் இருக்கோம். எங்கள் பாட்டி வீடெலாம் வந்து தூத்துக்குடி பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில். எனக்கு எதுவுமே கிடையாது. லீவுனாலும் மெட்ராஸு, ஸ்கூல்னாலும் மெட்ராஸு, காலேஜ்னாலும் மெட்ராஸ். ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு 1 இயர் யூனிவர்சிட்டி வாழ்க்கை தனியாக வாழ்ந்தேன். அந்த வாழும்போது ஒரு சும்மா ஒரு வேலை கிடச்சிது, ரேடியோ வேலை. அது நான் வந்து அட்டன் பண்ண முதல் இன்டர்வியூ, நான் போன முதல் ஜாபு. எனக்கு போனோடனே என் வேலை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வேலையை நான் செமையாக பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அதனால மற்ற விஷயம்லாம் வரும்போது ஐ ஸ்டார்டட் பிக்கிங் திங்ஸ் தட் ஐ லைக். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறினது வந்து எழுதுறது. நான் எழுதி எனக்கு நீங்கள் ரேடியோவில் நீங்கள் ரேடியோவில் வந்து பேசுகிற கண்டென்ட்டை நீங்களே ரைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ரேடியோவில் கண்டென்ட்டே நான் அதான் என்னென்னா நீங்கள் அப்படியே ஃப்ளோவோட போவீங்க, பார்த்துருக்கேன். யாராவது பேசுவாங்க, பதில் சொல்லுவீங்க. பட் வில் யூ ஹேவ் லைக் அ கண்டென்ட் தீம் ஃபார் த டே? ஐ வில் ரீட் அ லாட். ஒரு 10 விஷயம் எனக்கு ரொம்ப முழுசாக தெரியுது அப்படின்னா, இப்போ நாளைக்கு காலையில் எனக்கு டெய்லி 4 மணி நேரம் ஷோ. அதனால் எனக்கு நான் சாலிடாக கண்டென்ட்டோட தான் என்னால் போக முடியும். ஸோ அந்த 4 விஷயத்தை 4 மணி நேரம் பேசணுன்னா ஒரு 10 விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நல்லா தெரியும் போது ஐ வில் பிக் 1 அன்றைக்கி நாளில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் படித்ததை வந்து சொல்ல மாட்டேன், பேசுவேன். ஐ வில் வாண்ட் டு டாக் டு பீப்புள். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக நான் ஒரு 10-15 வருஷம் பண்ணதுனால எனக்கு அந்த இது தான் வந்து, எனக்கு சினிமாவில் யாருமே நல்ல ரோல்லாம் எழுதலை. நானும் ரவுடி தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இல்லை அப்படிலாம் இல்லையா, நானும் ரவுடி தான் இருக்குமேனா. இது மாதிரி ஒரு 2-3 படம் தான் எனக்கு பிடிச்சது நான் நடிச்சதில்லை. சரி நம்ம யாருமே எழுதலை, நம்மளே எழுதிக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ரேடியோ பேக்ரவுண்ட் கொடுத்தது. ஸோ இவென்ச்சுவலி ஐ வாண்ட் டு ரைட் தான். ஆனால் மேக் ஷிஃப்ட் டேரக்டர் ஆகிட்டேன். சரி இதுக்கு தனியாக ஒரு டேரக்டரை பிடிச்சி நாளைக்கு அவருக்கு எனக்கு முறுக்கிக்கிச்சுன்னா அதுக்கு நானே என்னோட டைரக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவைக்கு ஏற்பன்ற அளவுக்கு தேவைக்காக பண்ணது தான் டைரக்ஷனு. ஸோ அப்போ பேசிக்லி இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் ரைட், நடிப்புங்கிறது சப்சிக்வெண்ட்டாக வந்தது. ஆமாம்.
ஸோ ஆக்சுவலி எனக்கு அங்கே கோயம்புத்தூரில் ஒரு கேள்வி இருந்தது, பட் அதை நான் பைபாஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஆர்ஜேயாக இருந்தீங்க, நான் கூட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சிஎஸ்கேயோட ஏர்லி டேஸில். நான் விஜய் சங்கர், விஜய் சங்கர் சுச்சு பிச்சுக்கின் கிண்டல்லாம் அஜய் சங்கர் தம்பி எல்லாம் கிண்டல் பண்ணி விட்டீங்க, அது ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன தெரியணும்னா அங்கேருந்து சினிமாக்குள்ள பிரேக் த்ரூ எப்படி நடந்தது, யார் கால் பண்ணாங்க? இப்போ ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஹீரோ இல்லை யாரோ டேரக்டர் ஒரு ஹீரோயின் அவங்க யாரையா கேட்டேன்னா என்ன நடந்தது? ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் அப்படியே உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தேன், காஃபி குடிச்சிருந்தேன், திடீர்னு ரிங் அடிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா நான் டேரக்டர் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு எனக்கு அப்பெல்லாம் நடந்தது இல்லை. நான் இந்த வேலையில் வந்து நான் 2006 வந்து ஐ ஸ்டார்டட் அஸ் அன் ஆர்ஜே. ஸோ என் வேலையே வந்து இந்த சினிமாவில் இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது. அவங்க டே இன் டே அவுட் என்னோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அப்போ ரேடியோ ஜாக்கி ரேடியோ ஸ்டேஷன்றது வந்து ஒரு கூல், அதுக்கு தான் இந்த கையை அப்படி வச்சு. இப்போலாம் கூல்னா இப்படி பண்ணுமாமே. இப்படி பண்ணுமா? இப்படி பண்ணணும். கற்றுக்கிறேன். ஜென்சி திங்கா. ஓகே. அதுவே இது ஆக்சுவலாக ஜென்சி கிடையாது, 10 வருஷம் பின்னாடி ஜென்சி நம்மலாம். இது அது முன்னாடிலாம் பண்ணோம்னா வித்தின் கோட்ஸ் அது கூல் அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி கூலாக இருக்கிற வேலை. நான் தக் லைஃப்பில் நீ கூட பார்த்தேன், கமல் கூட சொல்லியிருந்தார் தக் லைஃப் அப்படின்னு. ஆமாம், அவங்க படத்தோட பேர் அது. என்ன நீங்க அது ஒரு இன்சர்ட்டா? ஓகே ஓகே. அடுத்த படத்தோட பேர் வந்து தக் லைஃப். அது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். அறிவு என்னது? அன்பறிவு. அன்பறிவு, கரெக்ட். அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, பார்த்தேன். இப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ அதான் கரெக்ட். பிளேயர் அஸ்வின் உலக நாயகன் கமலஹாசனோட அடுத்த படத்துல நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் உலகத்துல பல தக் லைஃப் பண்ணவரு இப்ப திரை உலகத்திலயும் தக் லைஃப் பண்ண வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன நடிக்கிறீங்க? ஒரே டேக்அவே தான். பிக் பாஸ் பாத்தங்கிறது தான் டேக்அவே. பிக் பாஸ் பாத்தீங்களா? பிக் பாஸ் ஃபைனல்ஸ் பாத்திருக்கீங்க? பிக் பாஸ்ல வந்துச்சு, அதனால வந்து தெரிஞ்சது. பட் அவர் என்ன தக் லைஃப்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரோ அதை நீங்க கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. தக் லைஃப்னா பேசிக்கலி என்னன்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு அவருக்கு சொன்னது என்ன பிடிச்சா ஒரு தொப்பியை மாட்டி விட்டு கண்ணாடி போட்டு இதை வச்சிருவாங்க, சுருட்டை வச்சிருவாங்க. அதான் ரொம்ப பிடிச்சது. அதுதான் அந்த மீம்ல வருதுன்னு நினைக்கிறேன், தக் லைஃப் மீம். ஆமா. ஸோ எல்லா சினிமாக்காரங்களையும் இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் வென் 120 ரூபாய்னு நான் ஒரு ஷோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் சென்னையில் ஆர்ஜேவா இருக்கும்போது. அப்போ வந்து அந்த ஷோ வந்து வேற ஏதோ பேர் 120 ரூபாயும் ஆர்ஜே பாலாஜியும் 120 ரூபாயும். ஸோ அது என்னன்னா என்ன படமோ அந்த படமும் 120 ரூபாயுன்ற மாதிரி. அந்த ஷோ வந்து என்னன்னா சினிமா வந்து எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, அது கரெக்டான விமர்சனம் அப்படி சொல்லல. எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா ப்ளூ சட்டை மாற நீங்க தான். இல்லை, அந்த டைம்ல வந்து 120 ரூபி அப்படின்னும் போது நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம், இது ஜஸ்டிஃபை ஆகுதான்னு. அப்போ எனக்கு என்னன்னா நம்ம வந்து சினிமா விமர்சனம் பண்ணுறோம். ஸோ இந்த சினிமாக்காரங்களோட க்ளோஸாக இருக்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து என் வேலையை நான் நேர்மையாக பண்ண முடியாது. அவங்களோட பழகிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இப்போ உங்களை என்ன பண்ண முடியும்? நீங்க தான் இஷ்டத்துக்கு பேசுறீங்களே. அப்படி கிடையாது. நான் மேக்ஸிமம் என்ன சொல்லிருப்பேன், அஸ்வின் நீங்க அது வேற வாய்க்கா தகராறு, அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறத பேசுவோம். இருந்தாலும் மேட்சும் விளையாடுறான், கமெண்ட்ரியும் பாக்குறான். நான் எல்லா மேட்சும் தமிழ்ல தான் பார்ப்பேன். தமிழ். நீங்க வந்து மத்த மேட்ச்ல எந்த பிளேயர் எப்படி பேசுறீங்கன்னு ஒரு ஒப்பிட்டுப்பேன். அப்புறம் நான் மேட்ச் முடிச்ச உடனே என் மேட்ச்ல ஹைலைட்ஸ்ல என்ன பேசிருக்கீங்கன்னு பார்ப்பேன். ஸோ அஸ்வின் பார்க்குறாருன்றது எனக்கு இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வார்னிங். நெக்ஸ்ட் வாட்டி வண்டி பாருங்க, அப்படியே புகழ்ந்து தள்ளி அடிச்சு நவுத்திடுறேன். அப்படியே தயவு செய்து நீங்க பண்ற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் பத்ரி சேர்ந்து வந்துருங்க. நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அது வராது எனக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப டிஸ்டன்ட்டாகவே இருந்தேன். சினிமாக்காரங்க கூட அவ்வளோவா பேச மாட்டேன். அண்ட் நிறைய வாட்டி அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு படம் பிடிக்கலன்ற மாதிரி பேசினேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோ டேரக்டரோ ஃபோன் பண்ணி செம்மையாக திட்டுவாங்க. பார்க்குறியா, நீ எப்படி இருக்குன்னு பார்க்குறியா, அப்படிலாம் மிரட்டுவாங்க. ஒரு டேரக்டர் வந்து அவர் கூட அதுக்கப்புறம் நான் 2 படம் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்து அவரோட படம் எனக்கு பிடிக்கலன்னு பேசினது வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். இவனே அவனேன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசி, எனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு, உனக்கு எப்படா ஆச்சு அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமாக முன்னாடியே ஆயிடுச்சு. சார் எனக்கு சின்ன வயசுலேயே ஆயிடுச்சு சார், எனக்கு ஆகலடா, எனக்கு ஆகல, என்னடா அப்படிலாம் சொல்லி பேசி பயங்கரமாக கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், சார் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் சார், நான் ரேடியோவில் போகல. ஐயோ பிரதர், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பிரதர், ஐயோ பிரதர் நீங்கள் அப்படி இது மாதிரி வார வாரம் யாராவது ஃபோன் பண்ணி இது மாதிரி மிரட்டுவாங்க இல்லை திட்டுவாங்க. அது மாதிரி எனக்கு பெருசாக என் ஆஃபீஸில் சப்போர்ட் இருந்ததுனால நான் எனக்கு தோன்ற உண்மை இதான் எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்றது சொல்லிட்டு இருந்தேன். ஒன்ஸ் சினிமாவில் நடிக்கிற அது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி திட்டுற டைமில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பித்தாங்க, படத்தில் நடிங்க, எங்கள் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா நான் ஆர்ஜே, நான் நடிக்க மாட்டேன், நான் ஆர்ஜே, ஒரு வைராகியம், நான் ஆர்ஜே, நான் எதுக்கு படத்தில் நடிக்கணும்னு. அப்போது ஒரு டைரக்டர் சுந்தர் சி வந்து எனக்கு அவரோட ஸ்கிரிப்டை கொடுத்து இது சும்மா படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது போய் ஏன்னு பார்த்தா, இல்லை நீங்கள் சினிமாவில் விமர்சனம் பண்ணுறீங்க, கரெக்டாக இருக்குது நிறையா, ஸோ நீங்கள் படித்து சொல்லுங்கள் அப்படின்னா. நான் படிச்சுட்டு நல்லா இருக்குது சார், கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒண்டி சந்தானம் அந்த கேரக்டர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யாராவது காமெடியாக எதாவது இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி கேட்டார். நான் ஆர்ஜே இதை நான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கூட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்க, எவன் கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் ஆர்ஜே சும்மா பண்ணிப்பார், பிடிக்கலன்னா வானான்னு சொல்லுன்னு. நான் நினச்சேன் சரி சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல எனக்கு அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார், அந்த நியூ கமர் மாதிரி பேசலை. நான் சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு. நான் மொத்தமாக ஒரு 8 to 10 days நடிச்சிருப்பேன்.
நடித்து முடிச்சுட்டு படத்துக்கு டப்பிங் போகிறேன். அப்போ படத்தை வந்து வாய்ஸ் ஓவர் அவருக்கு என்ன சார் பண்ணுறீங்கன்னா, படத்தை வந்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் போகிறேன், பாலாஜியே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நீங்களே பண்ணிடுங்க பாலாஜி அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான், இவன் தாங்க குமார் நம்ம படத்தோட அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். பார்த்தா பாஸ்கி வரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? எல்லாரையுமே அந்த ஃபேமிலி அந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போது ஒரு 10 நாள் தான் வேலை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் வாய்ஸ் ஓவர். நான் 2 வருஷம் பிக் எஃப்எம்ல வேலை செய்கிற காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சார் என்னது சார் இதான் அவங்க என்னது சினிமாவில் இப்படியா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சாதா பையன் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிக் எஃப்எம்ல காலைல நான் வந்து 9 மணிக்கு போகிறேன்னா நைட்டு 9:30 மணிக்கு தான் என் ஷோ முடியும். அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வர முடியும். அப்படி நான் பண்ணி தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, அந்த ரம்ஜான், கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சால் எனக்கு கிடைக்கிற சம்பளம் தான் 10 நாள் பண்ணதில் டபுளாக கிடைக்குது. எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ சினிமா நல்லா இருக்குப்பா, ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஷூ அவங்களே மாட்டி வேற விட்டுருவாங்க. கேரவேன் கிடையாது உங்களுக்கு? எனக்கு அப்போ எங்க கார் அனுப்புறாங்க, தனியாக கேரவேன் கொடுக்குறாங்க. ஏதாவது நம்ம கிசில படிப்போம்ல, அந்த நடிகர் அந்த வண்டியில் அப்படின்னு, அந்த வண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தா தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது, வீட்டுக்கு கார் அனுப்புகிறாங்க. தாகமாக இருக்குது சார், இளநீர் குடிக்கிறீங்களான்றாங்க. ஒரு இளநீர் நம்ம வாங்கி இல்ல இளநீர் வேணாம் அப்படின்னா ஜூஸ் அதை குடிக்கிறீங்க. கரெக்ட். இது மாதிரி நீங்க நிறைய ஆட் பண்றதுனால இப்ப ஐயோ நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் உடனே ஆடுக்கு போயிட்டேன். விடுங்க, அது நீங்க சத்து கஞ்சி குடிக்கிறீங்களே, ஆடுக்கு போயிட்டேன். சத்துமா வெளியில வந்து வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது. நான் போறேன் கிரவுண்டில் ஷூட்டு, அப்படி ரைட்ல கார் திரும்பி போயிருச்சு. வாங்க 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 அப்படின்னா நான் நினைச்சேன், சத்தியமா சொல்றேன், ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது, அதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, யாரோ ஆக்டர் இருப்பாங்க. நான் நிஜமாவே நினைச்சேன், நிறுத்திட்டு யாரோ பெரிய ஆக்டர் இருந்தா போய் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க தான் சார் அந்த ஆக்டர், ஐயோ அந்த ஆக்டரே நீங்க தான் சார், ஆக்டரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேரவேனுக்குள்ள போயாச்சு. உள்ள போனா இவ்வளவு பெரிய தட்டு, இந்த பக்கம் பிஸ்தா, இந்த பக்கம் ரைசின், இந்த பக்கம் அது இது. நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நம்ம 2 பேர் இன்வால்வ் ஆன கதை தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேர் ஒரு வாட்டி கோயம்புத்தூருக்கு ஒரு கிரவுண்ட் இனாகிரேட் பண்ணோம். ஆமா ஆமா. ஸோ எங்கள் அஸ்வினை வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், இப்போ நாங்கள் சேப்பா கிரவுண்டில் இருக்கோம், மோட்டர் போட்டு விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு அது இனாகிரேட் பண்ண கூப்பிட்றாங்க. நியாயம் என்ன எது கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பெருமை, அப்படியே இந்தியாவுக்காக விளையாடுறான் ஒருத்தன், அவனையும் கூப்பிட்றாங்க, நம்மளையும் கூப்பிட்றாங்களே, ஆஹா நம்ம பெரிய ஆள்றா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஒரே ஃப்ளைட்டில் போனோமா தெரில, நம்ம போயிட்டோம், ஒரே ஃப்ளைட்டில் தான் போனோம். ஸோ அப்போ போனதுக்கப்புறம் சொன்னாங்க, சார் நீங்கள் 2 பேரும் இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. ஸோ லாபியில் போயிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காடுறோம். பார்த்தா அந்த லாபியில் வந்து ஒரு 50-60 பேர் திப்புன்னு ஓடி வந்து, சார் ஒரே ஃபோட்டோ சார் ஒரே ஃபோட்டோ சார்னு அஸ்வின் கிட்ட கேட்குறாங்க. அஸ்வின் வந்து அங்கே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. இந்த வேலை செய்கிறதெல்லாம் கோட்டு போட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜர் எல்லாம் 50 பேர் நிற்கிறாங்க. நான் இப்படி இங்கே இதே மாதிரி தனியாக இப்படி உட்காந்துருக்கேன். இதே மாதிரி இப்படி உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்து இப்படி பார்க்குறேன். அஸ்வின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கா என்னது இவனுங்களாம் அஸ்வின் கிட்ட எடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட எடுத்துக்க மாட்டோம், நம்மளாம் யார், நானும் ரவுடி தான், நம்ம ஒரு எவ்வளோ பெரிய இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன், யாருமே எடுத்துக்கல. எனக்காக கொஞ்சம் கடுப்பாகுது. அஸ்வின் வேறு அங்கேருந்து சாதாரணமாக தான் இப்படி பார்க்குறாரு. எனக்கு வந்து பாத்தியாடா நான் அஸ்வின் அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சேர்றா இருறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். பார்த்தா அப்படியே அந்த ஃபோட்டோ முடிச்சுட்டு அந்த 50 பேர் திப்புன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. சார் என்ன சார் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு பாடுறா நான் ஆர்ஜே பாலாஜிரா அப்படி சொல்லிட்டு அஸ்வின் அந்த பக்கம் இப்படி திரும்பி அப்பவும் சாதாரணமாக தான் பார்த்தாரு. எனக்கு அவர் வந்து ஓகே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் அப்படி பதில் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படி நான் இப்படி நிற்கிறேன், இந்த பக்கம் ஒரு 20 பேர், இந்த பக்கம் ஒரு 20 பேர், இப்படி நிற்கிறேன் அப்படியே பெருமையாக. அங்கே அந்த இடத்துல அஸ்வின் அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறேன். இந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட, யார் இவன், யாரோ ஒருத்தண்டி எர்ரி அப்படின்ச்சு. ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஐயோ 50 பேர் நிற்கிறாங்க, யார் இவன் அப்படின்னு, யாரோ ஒருத்தன் எர்ரி அப்படின்னு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தன் சும்மா எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த பாய்ஸ் படத்தில் பரத் மூக்கு உடையும்ல, அது மாதிரி ஒரு 50 ஸ்பீட்ல எனக்கு உடைஞ்சது. இல்ல எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்ல, அந்த ஸ்டோரி நல்லா இருந்தது, எண்டு சூப்பரா இருந்தது, பஞ்ச் நல்லா இருந்தது. எனக்கு அப்பெல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, ஆஜி பாய் எவ்வளவு நல்ல மனுஷன், டவுன் டு எர்த். ஆனா உள்ளுக்குள்ள இப்படி ஒரு வில்லன் இருந்ததை இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். சும்மா உட்காந்துருக்காங்க 50 பேர், ஒருத்தர் கூட வந்து சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கூட கேட்கல. நீங்க ரைட்டரு, டைரக்டர், ஆக்டர் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு அன்னைக்கு தெரியாதுல்ல, நான் ஒரு மனிதர். அன்னைக்கு நான் ஒரு மனிதரா பார்த்தேன். உங்களை ஆர்ஜே நிக்கிறா, ஐயோ என்ன ஃபீல் பண்ண, நான் நினைச்சது என் மனசுல, ஆர்ஜே அங்க உட்காந்துருக்கா, ஐயோ பாவம் நம்ம போட்டோ எடுக்கணும், அவரை கூப்பிட்டு இருக்கணும் அப்படி. நான் இது அதே இடத்துல எனக்கு எப்படி இருக்கு, தப்பு தானே. கமெண்ட்ரி பண்ணும்போது பத்ரியா பண்ண விடாம நீங்க பேசுற மாதிரி என்ன பேசுறீங்கல்ல, நீங்க பத்ரியா நான் முடிச்சிடுறேன், அவர் அப்பாவி, நீங்க கேடி, நான் முடிச்சிடுறேன் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சேன். என்ன பார்த்து ஒரு பாரு, நான் எப்படி இது என்ன குறிக்க வருதுன்னா, நம்ம மனசுல என்ன வேணா நினைக்கலாம், இன்னொருத்தர் மனசுல இப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் நான் ரொம்ப நல்லவர் நினைச்சேங்க உங்களை.
இப்போ நல்லவர் தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் மனசு அப்படி ஓடி இருந்தது எனக்கு தெரியல. இல்லை ஓடி இருந்தது நானே ஆனால் ஒருவேளை நான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கல. இல்லை நீங்கள் கொடுக்கல அந்த ஃபீலிங்கை, நானே எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்தேன். இப்போ நான் இதுலேயும் வந்து உங்களை குற்றச்சாட்டவில்லை மை லார்ட். இப்போ நான் சொன்னது என்னன்னா, தனியாக உட்கார வச்சுட்டு 50 பேர் எடுத்துக்கிறானுங்களே, நம்ம யார், நம்ம எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது என்னோட அப்படியே ஒரு செம்ம பில்டப் ஏற்றி இப்படி தூக்கி விட்டாங்க. அப்படியே வாங்க எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஐயோ யாரோ என்னைக்கு படமா வரப்போகுதுன்னு தெரியலையே. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும், லாஸ்ட்ல வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்க நினைச்சதுக்கு கமெண்ட்ரி. எனக்கு ஜெனுவினாக சொல்கிறேன், நீங்கள் ஆக்டர், நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டு ஆர்ஜே பயங்கரமாக இருந்துச்சு படம், நானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது எல்கேஜி, லால்குடி கருப்பையா காந்தி அவர்களே. அந்த படம் மிகச்சிறப்பாக இருந்தது. ஏன் என்றால், இதுக்கு மேலே வர சுத்த தமிழ், அது ஏன் அப்படின்னா, எனக்கு நீங்கள் சொசைட்டியை மனசில் வச்சுன்னு ஒரு ஸ்டோரி எழுதி அதை நடித்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எல்லாம் நீங்கள் நடிக்கிற படத்தில் நீங்கள் டைரக்ட் பண்ணாலும் சரி, ஆக்ட் பண்ணாலும் சரி, அதில் ஏதோ லாஸ்ட்டாக வந்து சத்யராஜ், ஊர்வசி அவங்களாம் நடித்த படம் எல்லாமே வந்து தெர் இஸ் சம் லார்ஜ் சோஷியல் மெசேஜ் இன்வால்வ். இதை வந்து பண்ணணுங்கிறது தான் உங்கள் நோக்கமாக, இல்லை ஓகே என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு அமைது நான் எங்கேயோ பார்த்தேன் அதில் இம்பேக்ட் ஆகிட்டு பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இட்ஸ் சினிமா ரொம்ப வருஷமாக பார்க்குறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். இந்த ஒரு ஃபைனர் ஆஸ்பெக்ட், இஃப் ஐ கேன் டேக் சம்திங் அவே ஃப்ரம் த மூவி முடியும் போது இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஐ வில் டேக் திஸ் அவே ஃபார் எவர் நினைக்கும் போது ஒரு ஹோல் ஃபீலிங் கிடைக்குது. அதை கொடுக்கணுங்கிறது தான் உங்கள் நோக்கமாக, இல்லை யூ வாண்ட் டு அட்டாக் த சோஷியல் காஸ் த்ரூ யுவர் மூவிஸா? என்ன ஆக்சுவலாக எனக்கு எழுதுகிற படம் வந்து வேறு எப்படியும் பண்ணுறதுக்கு தெரியாது. ஓகே, அது ஏன் தெரியல. நானும் ட்ரை பண்ணுவேன், எதுவுமே இல்லை, சும்மா ஜாலியாக பார்த்துட்டு வண்டி போகலாம் அப்படின்ற மாதிரி படம் வந்து எனக்கு எழுத வரல. எனக்கு அது தாட்டே வந்து அந்த மாதிரி போக மாட்டேன். முதல்ல வாட்டி நான் வந்து இந்த எல்கேஜி எழுதுறதுக்கும் போது என்ன தாட் இருந்ததுன்னா, நம்மளை வந்து 10-15 வருஷமாக ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. திடீர்னு நான் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், அதனால நான் லவ் பண்ணுறதை பாருங்கள், அதனால நான் ஃபைட் பண்ணுறதை பாருங்கள், அதனால நான் டான்ஸ் பண்ணுறதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணணும் பார்க்குறவங்கள? ஸோ நம்மளை எப்படி பார்த்துருக்காங்க? ஓகே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்கள் அன்றைக்கி பார்க்கும்போது அன்னி வரைக்கும் நான் நல்ல மனுஷனாக தான் ஸோ இல்லை அந்த மாதிரி தான் பார்த்துருக்குறாங்க, சென்சிபிளான ஆளாக பார்த்துருக்காங்க, ஆர் ப்ராப்ளி சம்மன் வில் வாய்ஸ் அவுட் திங்ஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு அதே விஷயத்தை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஆனால் ரெலவெண்ட்டாக இருக்கணும். என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, அந்த படம்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். எனக்கு எப்படி அந்த வருஷம் 2019 வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குது, ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ என் மைண்டில் வந்து எப்படியாவது இந்த படம் வந்து சன் டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு சேனலில் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு வாரமோ 10 நாள் முன்னாடி வரணும், டிவியில் போடணும். அட்லீஸ்ட் பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது அவங்க தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இருந்தது. அண்ட் காட்ஸ் பீன் அகெயின் வெரி கைண்ட், இட் வாஸ் ரிசீவ்ட் வெல். அண்ட் April 14 வந்து February 22 ரிலீஸ் ஆகி செமையாக ஓடிச்சு. April 14 வந்து சன் டிவியில் வந்து சாயங்காலம் பேட்டை, காலையில் வந்து எல்கேஜி. April 18 எலெக்ஷன். ஸோ எனக்கு வந்து அதுவே வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நான் எதுக்கு இந்த படம் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு படம் பண்ணணும், ஓடணும், அந்த மக்களுக்கு பிடிக்கணும். இதை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே அப்படி தான். மூக்குத்தி அம்மனும் அப்படி தான் பண்ணேன். அது வந்து காட் vs காட் மேன் தான் படம். இப்போ வரைக்கும் எங்கே போனாலுமே வந்து எல்லா ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ, என்னோட இந்த கௌதம் கார்த்திக்னு என்னோட ஆக்டர் இருக்கார், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். லைக் எவ்ரி 3 months ஒரு 2 monthsக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்ட் வாட்சிங் மூக்குத்தி அம்மன், ஜஸ்ட் நவ். ஏதோ அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தா மாதிரி, எங்கே எத்தனை வாட்டிங்க பார்ப்பீங்க, வேறு ஏதாவது பாருங்கள், நானே அவ்வளோ வாட்டி பார்த்ததில்லை அப்படின்னு. ஸோ நிறைய பேரோட வந்து கோ டு ஃபில்ம், ஃபீல் குட் ஃபில்மாக இருக்குது. ஆனால் அகைன் எனக்கு வந்து ட்ரைவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எதை பக்தின்னு பார்க்குறோம், எது ஆக்சுவலாக பார்க்கணும். இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என்னோட டீமோட. ஆமாம், நேற்று கூட சொல்லிங்க எழுதி தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் எழுதுறீங்க, அது என்ன ஒரு ஃபீல்காவா? இல்லை, எனக்கு வந்து இப்போ இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து 25th ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு படம் நடித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது, ஒரே ஒரு படம் தான் மார்க்கெட்டில் இருக்குன்னா தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும். ஆல்ரெடி எனக்கு இப்போ 2 படம் இருக்குது, ஒன்று இருக்குது, இன்னொன்று வரப்போகுது அப்படின்போது நிறைய டைம் இருக்குது. நம்ம இதுக்கு நடுவில் வேறு எதுவும் போய் நடிக்க வேணான்றதுனால எனக்கு அடுத்த படம் நான் எனக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த படத்தோட தாட் வந்ததே என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் என்ன டேக்அவே. அதுக்காக எனக்கு மூஞ்சியில் திணிக்கிற மாதிரி மெசேஜ் சொல்லவும் பிடிக்கும். நீங்கள் எல்கேஜிலையும் பார்த்தீங்கன்னா கருத்தாகவே இருக்காது, அது அந்த போகிற போக்கில் இருக்கும். இந்த படத்துலையும் நாங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இட்ஸ் அ காஸ், பீப்புள் வில் வாண்ட் டு டேக் அவே சம்திங் ஃப்ரம் த ஃபிலிம். பட் இது நான் இப்போ போய் நடிக்கிற படத்தில் அதை நான் பண்ண முடியாது. ரன் பேபி ரன் ஒரு படம் நடித்தேன், அது ஒரு டெட் பாடியை மறைக்கிறது தான் படமே. சார் என்ன சார் கருத்தே இல்லை, ஒன்று வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதில். அதே மாதிரி தான் இப்போ சிங்கப்பூர் சலூன்ற படத்தில் அது டேரக்டரோட விஷன். ஸோ நான் நடிக்கிற படத்தில் அவங்க விஷனுக்கு போய் பண்ணலாம். பட் நீங்கள் நடிக்கிற படத்துலையும் ஏதோ 1-2 படம் இருக்குது, எஸ். பட் நீங்கள் வெறுமனை நடிக்கிற படத்தில் கூட எவென்ச்சுவலாக அப்படி போய் சேருது. அது நீங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பிடிச்சதுனால அக்செப்ட் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கே வந்து அந்த டேக் கொஞ்சம் போரிங்க. நான் எழுதுகிற படத்துலையும் நான் வந்து கருத்து சொல்கிறேன், நான் நடிக்கிற படத்துலையும் சொல்கிறேன்னா கொஞ்ச நாளில் வந்து இது ஏழைகளின் சமுத்திரக்கனின்றாங்க. ஏன்னா சமுத்திரக்கனியை வந்து அவர் எல்லா படத்துலையுமே நல்ல விஷயமா சொல்லுவார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்லா தானே சொல்கிறாரு. ஆமாம். இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஹியூமரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறீங்க.
இப்போ வந்து நீங்கள் நான் ஜெனுவினாக சொல்கிறேன், ஒரு வெறும் சினிமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸ், நான் பெருசாக எனக்கு கிரிக்கெட்லாம் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்க்குறேன், ஐபிஎல் பார்ப்பேன், 3 மாதம் வந்துட்டு பார்த்துட்டு போவேன்னா, நான் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி பேசுகிறாரு, வந்து அப்படியே ஜாலியாக இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, அப்புறம் போய் நடிக்கிறாரு, அவர் ஹியூமர் வரும். முன்னாடி 120 ரூபாயும் ஆர்ஜே பாலாஜியும் பண்ணார். அவர் ஒரு ஜாலியான ஆளுங்க. திடீர்னு ஒரு கருத்து சொல்லும்போது நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு இப்போ தோணுதுன்னா, ஹியூமரை ஒரு வெப்பனாக, அது ஒரு படம் வந்துச்சு, இவர் நீங்கள் சுந்தர்சி சொன்னதுனால சொன்னேன், அதாவது ஆயுதம் செய்வோம் ஃபார் பீஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. என்னையா நீங்க சேனாலாம் பார்த்துருப்பீங்க. என் தலைவர் சத்யராஜ் நடிச்ச சேனா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் டான் சேராவும் பார்த்துருக்காரு, சேனா பார்த்துருக்காரு, எல்லா படமும் பார்த்துருக்காருங்க. ஐயோ ஆயுதம் செய்வோம் அது கூட ஓகே நியாயமா. சரி, சுந்தர் சி நடிச்ச படம் அப்பப்ப கேடிவில போடுவாங்க, ஞாபகம் இருக்கும். ஆயுதம் செய்வோம் ஃபார் பீஸ், அத டேக்லைன் வேற சொல்றாங்க. இல்ல தியேட்டர்ல பார்த்தேன், தியேட்டர்ல ஆயுதம் செய்வோம். இல்ல அதுலயும் ஒரு டேக்அவே இருக்கு. நம்ம வந்து இது காந்தி இதுக்கு முன்னாடி நின்று சத்தியாகிரகம் பண்ணுவாரு. எனிவே நம்ம அங்க அதுக்குள்ள போவேணாம். அந்த சீன் படத்தோட விட்டு போய் ஐயோ அவருக்கே மறந்துருப்பாரு, நடிச்சவரே மறந்துருப்பாருங்க. நாசர் கேரக்டர் ஆசிரமம் நடத்துவாரு, அதேதான் அது இது மாதிரி வந்திருப்பாரு நேதாஜி. ஓ அதாவது நான் எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நான் நிறைய பேர்கிட்ட சினிமா மாளவிகா கூட கெஸ்ட் ரோல்ல வருவாங்க. நீங்க ஒரு சினிமா குவிஸ் கலந்துக்கு நடத்துறீங்களா? சினிமா குவிஸ் இல்ல அவ்வளவு டீடைல் கோன் மணிகா சினிமா பதி அப்படின்னு ஒன்னு நடத்துறீங்களா? அஸ்வின் கண்டிப்பா 25 சீசன் போகலாம். நீங்களே क्वेश्चனே தெரியாது கோன் மணிகா சினிமா பதி ஏதோ அந்த மாதிரி. ஐயோ ஆயுதம் செய்வோம், அதுல கூட நான் உழல ஃபார் பீஸாமே. பாவி தம்பி என்னப்பா நடக்குதுங்க? டக்குன்னு மறந்து போயிடுச்சு, தாட்லாம் மறந்து போயிடுச்சு. நீங்க ஹியூமரை வந்து ஒரு வெப்பனா கையாளுறீங்க, கரெக்டா? ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணதா, இல்லை உங்ககிட்ட இருந்த அந்த சோஷியல் மெசேஜஸ்லாம் ரேடியோவில் சொல்ல போய் அப்படியே தானாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, ஏன்னா எல்லாருக்கும் இந்த லக்ஸரி கிடைக்காது இல்லை ஆர்ஜி. நீங்கள் படம் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ரைட் பண்ணி உங்களை அது யூஆர் ஏபிள் டு செல் இட் டு அ ப்ரொடியூசர். அந்த மாதிரி பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏதோ அதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரோட சோகம், அவரோட கண்ணீர் பின்னாடி தான் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா ஆர்ஜி? ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஹியூமர் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்தது. ஓகே, என் அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க இதோட ஒரு 10 times 20 times மோர் ஃபன்னியர். அவங்க பேசினா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருவாங்க, நான் வெளில இருப்பேன், அதான் வந்துட்டு இருப்பேன். அந்த வேணா நான் வரும்போது 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் அவங்கள சுற்றி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் பேசுவேன், இருடா கொஞ்ச நேரம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க என்டர்டெயின் பண்ண முடியும். கரெக்டான ஜோக்ஸாக பொலிட்டிக்கலி கரெக்ட் விஷயமா இருக்குமான்னு தெரில, ஆனால் அவங்க வந்து பயங்கர ஸ்பான்டேனியஸு. செகண்ட் திங் வந்து நான் சின்ன வயசுலேருந்து சோஷியலி கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எங்கள் தாத்தா. அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மட்டுமே பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் 93 இயர்ஸ் லால்குடி கருப்பையா காந்தியில் அவர் வந்து அதே கிடையாது, எல்கேஜியில் வர அதேதான் லால்குடி கருப்பையா காந்தி. என்னங்க எல்கேஜி சாரி மூக்குத்தி அம்மன்ல வர ஃபேமிலி தான் என் ஃபேமிலி. எனக்கு 3 தங்கச்சி, ஒரு தம்பி, அம்மா, தாத்தா. ஸோ இந்த தாத்தா வந்து நிறைய நல்ல விஷயம் மட்டுமே நான் வளரும்போது அவர் கூட தான் நான் வளரும்போது பண்ணியிருக்காரு. என்கிட்ட பேசினது கிடையாது. அவர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு சில விஷயம்லாம் தப்பு, சில விஷயம்லாம் கரெக்டு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்து பதிஞ்சது. ஸோ இப்படி படத்துக்காக நான் இந்த மாதிரி கருத்தை சொல்லி வெளில நான் வேறு மாதிரி இருந்தேன்னா மாட்டிப்பேன். எனக்கு ரேடியோவில் சொல்லி கொடுத்தது என்னென்னா, யூ கான்ட் ஃபேக் யுவர் செல்ஃப் ஃபார் அ லாங் டைம். நான் ரேடியோவில் எப்படி பேசுகிறேனோ அதுதான் நான் நிஜத்தில் பேசுறது. நான் வந்து கரெக்டாக நல்லது சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் அப்படி தான் இருந்தால் தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு இங்கிலீஷ் தெரிலனா நான் ரேடியோவில் போய் இங்கிலீஷ் தெரிலன்னு தான் சொல்லுவேன். கிராமர் மிஸ்டேக்கோட தான் நான் நிஜத்தில் பேசுவேன்னா அப்படி தான் நான் ரேடியோலையும் போய் பேசுவேன். என்னால் ப்ரிட்டன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னோட ரைட்டிங் படத்துலையும் வருது. நான் எந்த வேலை நான் ஸ்டாண்டப் காமெடி ஒன்று பண்ணேன், ஐசோஸ் டு ஒயிட் ஹவுஸ்னு. அதுவே என்னென்னா, நான் படம் எழுத வருதான்னு பார்க்கறதுக்கான ட்ரையல்ஸ் மாதிரி. இன்னொருத்தர் காசை எவ்வளோ கேட்க போகிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எழுதினேன். ஸோ இப்போ அந்த ஷோவுமே என்னோட கலர் தான் வரும். நான் வேறு ஒரு ஆளாக நான் என்றைக்குமே மாறினதில்லை. ப்ராபப்ளி த ஸ்ட்ரென்த் வந்து என்னோட இந்த ஹியூமரை நான் பிலீவ் பண்ணுற என்னோடய பிரின்சிபல் சொல்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு நல்லா வருது. அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஹியூமர் தான் என்னோடய ஸ்ட்ரென்த். அதனால் நான் எழுதி பண்ணுற ஜோக்கு ரொம்ப கம்மின்றதுனால தான் ரொம்ப வருஷம் பண்ண முடியுது. இல்லைனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் ஜோக்கு மொக்கையாயிடும். ஏன்னா எப்பா 10 வருஷம் முன்னாடி தான்ப்பா பண்ணேன். ஸோ காமெண்ட்ரியுமே என்னென்னா, அந்தந்த மேட்ச்சில் ஜோக்கு புதுசாக வருதுனால இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு 10 டேர்ம் வைப்பேன், அது வந்து 20 வருஷம் ஆனாலும். இப்போ எப்படி ரவி சாஸ்திரிக்கு ட்ரேசர் புல்லட் இருக்கோ, உங்களுக்கு ஹூடி பாபா அந்த மாதிரி ஒரு 7 விஷயம் 10 விஷயம். ஹூடி பாபா தானே, ஹூடி பாபா, திசாரா, இது மாதிரி பல மந்திரங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 10 விஷயம் திருப்பி சொல்லுவேன். பட் ஆனால் மேட்ச் ஜோக்கு மாறுதுன்றதுனால நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதியில் அவரே சிரிக்கிறார். அதெல்லாம் வந்து இவரோட இன்டர்வியூ புரிஞ்சுட்டேன். இந்த நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து அவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, சரி என்னப்பா ஷார்ட்டாக சொல்லிட்டா சார் நிறையா சொல்லுங்கள் சார், அப்போ தான் இதை வச்சு என்னப்பா பண்ணுவீங்க சார், அடுத்த பொங்கல் வரைக்கும் போடுவோம் சார், இப்போ தான்ப்பா இந்த பொங்கலே முடிஞ்சதுன்னா. இவர்கிட்ட ஒன்றே ஆன்சர் இன் 5 மார்க்ஸ்லாம் கிடையாது, ஆன்சர் இன் 2 மார்க்ஸ் தான் சொல்ல முடியாது. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏங்க பாதியில் சிரிக்கிறீங்க நீங்கள்? இல்லை நான் அதுக்கு சிரிக்கலைங்க, மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னது ஓடிடுச்சுங்க. ஹூடி பாபா சொன்னீங்கல்ல, திசாரா, அது தெரியுமா? அது திசாரா நான் கேட்டதில்லை. திசாரா தெரியாதா? ஏங்க திசாரா தான் இந்த 2 சீசனா பவர்ஃபுல் மறந்துடும். திசாரானா வந்து பிளேயர் திசாரா கிடையாது. இந்த மாநகர காவல், ஆனஸ்ட் ராஜ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா?
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் அதுல வந்து டன் 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 அதுக்கு முன்னாடி ஃபைட் எல்லாம் நடக்கும் மாநகர காவல் குறிப்பா அந்த ஃபைட்ல எல்லாமே வெறும் இந்த அடிக்கிற கும் கும் அந்த சவுண்ட் இருக்காது திசாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தான் அப்படிதான் அடிப்பாங்க நீங்க உதைச்சிங்க அந்த வேர்வை தெளிக்கும் திசாரா அப்படி வரும் எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிவீலிங் தி சீக்ரெட் ஆஃப் திசாரா மந்திரம் இது ஏதோ திசாரா பெரரா வச்சு வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நோ இட் இஸ் அ சவுண்ட் ஆஃப் மாநகர காவல் ஃபைட் சீன் திசாரா அந்த மந்திரம் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகுது இப்போ ரீசெண்டா எனக்கு மாநகர காவலில் பிடிச்சது ஆனந்தராஜ் புல்லட்ல வருவார்ல ராபின் அந்த ராபின் அவருக்கு வர பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி அப்படி ஹாண்டிங் டிங் 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 அவர் வரும்போதே திரும்பி கொலை பண்ண போறாரு ஆமா அதுவும் வர ஸ்னூக்கர் போர்டு வர அப்பெல்லாம் பில்லியர்ட்ஸ் எல்லாம் வந்து விஷக்கிருமிகளின் கூடாரமா இருக்கும் நம்ம விஐபி வரும்போது ராபின் ஏழாவது டிங் 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 அப்படின்னு இந்த குச்சியை வச்சு டப்புன்னு பால் போட்டா அப்ப கொலை விழ போகுதுன்னு அர்த்தம் நான்லாம் அப்போ படம் பார்க்கும்போது என்ன நினைப்பேன்னா மன்சூர் அலிகான் கேப்டன் பிரபாகரன்ல வந்து அப்புறம் இவர் சரியான இவர் காட்டில் தான் இருக்காரு அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா தெரியாது சின்ன பையனா படம் பார்க்கும்போது நிஜமாவே இவங்கெல்லாம் உண்மையாவே அது பரவாயில்ல ஒரு ஆக்டரே வில்லனா நடிச்சவரை பார்த்து உங்களுக்கு அப்படி அந்த படத்துல தோணுச்சு சின்ன பையனா இருக்கும் நான்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஜிம் அங்க ஜிம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் போயிடுவேன் ஏன்னா அதுதான் விஷக்கிருமிகளின் கூடாரமா எவ்வளவு தமிழ் படத்துல ஜிம்னா இருட்டா அங்க எல்லாம் புகையா இருக்கும் அதுல ஒருத்தன் மொட்டை இப்படி பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பெண்கள் அங்கதான் வந்து ஈவ் டீசிங் பண்ற இடமா இருக்கும் இன்னும் தீவிரவாதிகள்லாம் ஆயுதத்தை பதுக்கி வைக்கிற இடம் இப்படிதான் நினைச்சிருந்தேன் அப்புறம் தான் இப்ப ஜிம்மு பார்த்தா இப்படி இதான் ஜிம் அப்படின்னு ஐஎஸ் ஜிம் அப்ப சினிமால வர ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விஷயங்களை நான் வந்து சின்ன வயசுல கன்சியூம் பண்ண நீங்களும் தான் நினைக்கிறேன் சினிமா மூலியமா தான் கத்துக்கிட்டே பாதி சினிமால தான் டு பி வெரி ஆனஸ்ட் சினிமாலேருந்து சொல்றேன்ல டேக் அவேஸ் எக்கச்சக்க லேர்னிங்ஸ் இருந்திருக்கு அது தெரியாமலே நம்மளோட லைஃப்ல அப்படியே இன்கிரைன் ஆயிடும் நான் அப்படிதான் வளர்ந்துருக்கேன் இப்போ வந்து தலைவர் உலகநாயகன் தளபதி தலை இவங்க மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் தான் நீங்களும் பண்றீங்க ஸோ அதே வரிசை அது தரப்பட்டியலில் வருது இல்லையா அதாவது இந்த இன்டர்வியூ கீழே வந்து என்னை திட்டவே முடியாதுன்னு நினைச்சேன் இது அதுக்கும் திட்டுறதுக்கு ஒரு காரணத்தை தேடி ஒரு கொஸ்டின் ஏங்க இப்பெல்லாம் வந்து ஆர்ஜே இப்போ 2 நாள் மோட்டிவேட் பண்ணல உங்களுக்குலாம் மோட்டிவேஷன் வேணாம் வேணாம் என் கூட பண்ணீங்கன்னா எடுத்துப்போம் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு யாருங்க நான் யாருங்க மோட்டிவேட் பண்ணுறதுங்க நான் அது அவ்வளோ ஆளு நான் என்ன சொல்றேன்னா தலைவர் ஹார்லிக்ஸ் இருக்கா கொஞ்சம் வீக்கா ஃபீல் ஆகுது முடிக்கவே விட மாட்டேன் ஆளுன்னு ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்டத்தட்ட 7300 விக்கெட் இருக்கு அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு இவர் போனா ரிக்கி பண்ணீங்க சார் எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ப்ளீஸ் ஒரு பிரெட்டாவது சாப்பிடுங்கன்னு கேட்கற அளவுக்கு பயப்படுற ஒரு அது மட்டும் வாய்ப்பே கிடையாது ரிக்கி பண்ணி யாரும் கூட மாட்டார் இங்க இருந்து கத்துக்கிட்டு போய் அங்க வேணா சொல்லி கொடுத்துருவாரு இப்படி போடு அப்படி ஆடுன்னு சொல்லி கொடுத்துருவாரு ரிக்கி பண்ணி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பச்சை குத்திருக்காரு எனிவே டாபிக் டைவர்ட் ஆகுது பத்தி அது எங்க திரும்பி எங்க விட்டா இது நீங்க ரொம்ப தளபதி அது சீக்வன்ஸா போயிடணும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்றீங்க ஆன் லைட்டர் நோட் அதை எடுத்துட்டு வந்தேன் எனி ரீசன்ஸ் யுவர் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3-4 படம் நடிச்சிட்டேன் அந்த படம்லாம் ரெடி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இது எதுவுமே அது ஒரு படம் நடிச்சு அந்த படம் வந்து எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ரிலீஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது இப்போ ஒரு 4 படம் இருக்கு 2 மாதத்துக்கு ஒரு படம் வருதுன்னா பார்க்குறதுல மக்களுக்கும் தேட்டரில் வந்து பார்க்குறதுல ஸ்பெஷலாகவே இருக்காது அண்ட் அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது வந்து எப்படின்னா இப்போது என் படமே ஒரு படம் வந்து 20 கோடிக்கு இருக்குது ஆனால் இன்னொரு படம் ஒரு 6 மாதமாக வந்து இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் 15 கோடிக்கே கொடுக்குறேன்னுவான் இல்லை சார் என் படத்தை நீங்கள் 8 கோடிக்கே எடுத்துக்கோங்கன்னும் போது இந்த 20 கோடி படத்தை யாருமே வாங்க போகிறதில்ல ஸோ எனக்கு அந்த மாதிரி பிஸ்னஸாக பார்த்தாலும் அது லாஜிஸ்டிக்காக கரெக்டாக இல்லை ஆடியன்ஸுக்கும் வந்து போர் அடிக்கும் எனக்கு ஒரு வாட்டி ஒரு படம் பண்ணி அந்த படத்தை கதை கேட்டதுலேருந்து அந்த படம் ரிலீஸ் எடுத்துகிட்டு போய் முடிக்கிற வரைக்கும் என்னோடய வேலை அதில் இருக்கணும்னு பார்ப்பேன் நான் வந்து அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுவேன் ஸோ அது முடிச்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு ஆசைப்படுவேன் ஸோ அதனால தான் எனக்கு 1 வருஷம் ஆகுது ஒரு படம் பண்ணுறதுக்கு அண்ட் ஐம் நாட் இன் எனி ரஷ் நான் நிறைய படம் பண்ணி எனக்கு என்ன போகுது நான் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நான் பொறுமையாக சம்பாதிச்சுக்கிறேன் இப்போ காட்ஸ் பீன் வெரி கைண்ட் வித் வாட் எவர் தட் ஹஸ் கிவன் மீ ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறது வந்து நடிக்க வந்ததுக்கப்புறம் இல்லை நான் ஆர்ஜேவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே எனக்கு ஃபீல் ஆனது வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப்பில் கிடைக்கிறது எல்லாமே போனஸ் ஏன்னா எனக்கு என்ன பேசிக்காக தேவைப்பட்டுச்சோ லைஃப்பில் அது எல்லாமே கிடச்சிது ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொவைட் ஃபார் பீப்புள் அரௌண்ட் மீ அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு பி பீஸ்ஃபுல் எனக்கு இப்போ வந்து எல்லாமே போனஸ் நீங்கள் இந்த கண்ணாடி கேட்டீங்களா கண்ணாடி இன்றைக்கி இருக்குது நான் போட்டுக்கிறேன் இல்லைனாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் பிளெஸ்ட் வித் அ குட் லைஃப் அதனால் எனக்கு அவசரமாக நிறையா படம் நடிக்கணும் ஐயோ நம்ம ஒரு ரேஸில் ஓடுறோம் அப்படி இல்லை எனக்கு நான் 65 வயசுலேயும் எனக்கு படம் டைரக்ட் பண்ண பிடிச்சதுன்னா நான் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு மக்கள் என்னை நம்பணும் அதாவது இவன் நல்ல வேலை பண்ணுறான் ஸோ எனக்கு அந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில நேரத்தில் என்னாலேயே வந்து எல்லாருமே கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நான் தப்பான டிசிஷன் எடுப்பேன் ஐ வில் ஃபால் பட் ஆனால் அகெயின் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை தட் ஐ மேட் அ மிஸ்டேக் ஸோ எனக்கு அந்த டைம் தேவைப்படுது டு ஹாவ் தட் எனக்கு நானே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் டைம் வேணும் ஏன் டைமில் நான் வேலை பண்ணுறேன் ஆனால் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது எனக்கு வந்து பாதி அதான் நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் நான் வந்து 2024 4 ஹாலிடே போகிறேன்
நான் சொல்றது ஹாலிடே போகிறேன் 4 ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்ல Family கூட்டு தான் 4 போறீங்க? டைம் வந்து Family-யோட? ஆமாம் என் ஃபேமிலியோட நான் சொல்கிறது அது எங்கள் ஒய்ஃபோட சொந்த ஊர் நாகர்கோவில் அங்கே போய் 3 வாரம் இருக்கிறதாகட்டும் எனக்கு எந்த டைமில் இது நடக்க போகுதுன்னு தெரியும். இது இல்லாமல் நான் எப்போ ஐபிஎல் பண்ண போகிறேன், எத்தனை மேட்ச் பண்ணுறேன், என்ன நிற்கிறாரு. இது இல்லாமல் நான் எப்போ ஐபிஎல் பண்ண போகிறேன், வேர்ல்ட் கப்பில் எத்தனை மேட்ச் பண்ண போகிறேன்றது நான் இப்போவே பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்னோட வேலையெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கேற்ற ஸ்பேஸில் நான் வேலை பண்ணுவேன். ஸோ மேபி அதனால ஒரு படம்ன்றது எனக்கு ஹாப்பியாகவே இருக்குது. ஒரு விஷயம் சொல்லணும், சொன்னால் டைவர்ட் பண்ணுவீங்க. ஷாருக் கான் ஒரு வீடியோவில் சொல்லாரு, ஐ எம் ரெஸ்ட்லெஸ்லி பீஸ்ஃபுல் அப்படின்னு. பார்த்தீங்களா? நான் நிறைய இடத்துல நான் இதை சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவார், அதே இன்டர்வியூ தான், ஐ எம் த மோஸ்ட் ரெஸ்ட்லெஸ்லி பீஸ்ஃபுல் மேன் இன் த வேர்ல்டுன்னு. நான் வந்து நிறைய இடத்துல சொல்லுவேன், ப்ராப்ளி தென் ஐ வில் பி த செகண்ட் மோஸ்ட் ரெஸ்ட்லெஸ்லி பீஸ்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க பிடிக்கும். பட் நான் இந்த நீங்கள் சொல்லுவாங்கள்ல பிரேக் எடுக்கிறது, நான் வந்து சோல் சர்ச்சிங் போகிறேன், ஹிமாலயாஸ் போகிறேன், பைக் இப்போ எதுவும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த யூடியூபோ இல்லைனா நீங்கள் பண்ணுற மற்ற வேலையை அந்த கிரிக்கெட்லேருந்து எடுக்கிற பிரேக் மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது புரியும். அது எனக்கு நானே தான் கலாய்ப்பேன் மேட்ச்சில், என்ன வீடியோவே வரலைன்னா இல்லை ஃப்ரீயாக ப்ரமோஷன் கொடுக்குறது நான் ஏன் தப்பாக நினச்சிக்கணும். ஆனால் வந்து எனக்கு அதுதான் என் வேலை தான் என்னோட பிரேக். அண்ட் அந்த மாதிரி மற்ற விஷயமும் எனக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஒரு படம் இஸ் குட் இனஃப். ரைட். அது ஐ மீன் நான் ஏன் அதை சொன்னேன்னா, அது ஒரு ஐ ஆக்சுவலி ஃபவுண்ட் இட் நைஸ் அண்ட் அட் த சேம் டைம் வெரி ரெஃப்ரெஷிங். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் அப்படியே மூஞ்சியில் திணிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. பட் இட்ஸ் மேபி அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜினால தான் இன்றைக்கி அவங்க தளபதி அந்த மாதிரி போய் சேர்ந்துருவீங்க. சொல்லி மேட்டர் ஆஃப் டைம். சிங்கப்பூர் சலூன் வரப்போகுது. சிங்கப்பூர் சலூனோட இது மாதிரி படம் வரும்போது ஸ்டோரி என்னன்னு எனக்கு கேட்கணும்னு ஆசையும் கிடையாது. போய் சர்ப்ரைஸ் பண்ணணும், நானே சர்ப்ரைஸ் ஆகணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் கரெக்டாக லிங்க் அனுப்பிச்சிருவீங்களா நான் பார்க்குறதுக்கு? லிங்கா? எனக்கு ஏன்டின்னு ஹைதராபாத்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஹைதராபாத்ல ரிலீஸ் ஆகும். ஓகே, போய் பார்த்து. தமிழ்லேயே ரிலீஸ் ஆகும். 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். என்ன எதிர்பார்க்கலாம் அந்த படத்துலேருந்து? சோஷியல் மெசேஜ் இருக்கா? ஆயுதம் செய்வோம் படத்தை ஃபார் பீஸ் ஆயுதம் செய்வோம் தியேட்டர்ல 2 வாட்டி பார்த்த அஸ்வினுக்கு இந்த படத்தோட கதையை நான் சொல்லணும்னு சும்மா சொன்னேன். ஒரு பையன் கிராமத்துல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பார்க்குறான். அவனுக்கு அவன் பயங்கர இன்ஸ்பைரிங்காக தெரியுறான். அதுலேருந்து மொத்த கதையும் இவரே சொல்லிடுவார். இன்ஃபேக்ட் பெட்டரா அது பேர் எங்களோட சில சீன்ஸ் அவர் சொன்னாலும் அந்த பையன் நான் ஓகே சின்ன வயசுல நான் பார்க்குறேன் ஒரு ஆளை, என்னையா இந்த ஆளு கையில் இப்படி வித்திய வச்சிருக்காரு, ஆளோட ஒரு லுக்கே மாத்துறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த கதையும் அஸ்வின் இன்னொரு வீடியோ போட்டு இதாங்க சிங்கப்பூர் சலூன் கதைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். நான் இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதில்லை. அப்படியா? எனக்கு இது வந்து பெரிய லவ்டு காமெடி, லவ்டு எமோஷனு, இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த படத்தோட டைரக்டர் கோகுல் தான் இதோட டைரக்டர். ஸோ அவரோட ஸ்டைலில் இருக்கும். எனக்கு என்னென்னா இதை நம்ம பண்ணதே என்னால் இது இந்த மாதிரி ஒரு படம் எழுத வராது எனக்கு. ஏன்னா நம்ம இப்படி இது அது மாதிரி நிறைய தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. செம்மையாக லவுடாக எழுதியிருக்கிறாரு. ஒரு பையன் முடி வெட்டணும்னு ஆசைப்படுவான், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு. சுற்றி அவனை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆனான். அவுட்ஸ்டாண்டிங் இருக்கே. மெசேஜ் இருக்கே. எஸ், மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ்க்காக ஒத்துக்கிட்ட படம் இல்லை. எனக்கு வந்து ரிலேட் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே ஆவனா அப்படின்றது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் திங்காக இருந்தது நான் வளரும்போது. எய்மே இல்லாமல் ஒரு பையன் வந்து ஒரு ஆண்டி கோகுல் இருக்கா, அதான் சாரி வேறு ஏதாவது பேர், கோகுல் டேரக்டர் சாய்ராம் இருக்காரா அப்படின்னு கேட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதான் வந்து இருக்கான ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னா நான் வந்து அவன்டி சாய்ராம் சீக்கிரம் வந்து அனுப்பிச்சிருப்பா, ஃபுல்லாக உன் கூடயே வச்சு சுற்றிட்டு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இன்ஜினியரிங் ஆக போகிறது இல்லை, இன்ஜினியர் படிக்க போகிறது இல்லைன்னு. ஸோ என்கிட்ட சேர்த்துக்கவே மாட்டாங்க. உங்க கூட சேர்ந்து அவன் இன்ஜினியர் ஆக மாட்டான். ஏன்னா எனக்கு இலக்கு இல்லாத ஒரு பயணம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே அப்படின்னா ஒரு முடி வெட்டுறது அப்படின்றத ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தாங்க, இன்றைக்கி அதை எப்படி ஒருத்தர் நிறைய பேர் வந்து பெரிய ஒரு ஸ்டைலிஸ்ட், ஒரு பேஷனாக ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றுறாங்க அப்படின்ற போது இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன் இந்த கதை. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க, பயங்கர இந்த அழறதுலாம் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறம் இந்த கத்திரிக்கோள் சுற்றுறது கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சீன் போட்டு காமிச்சிருக்கேன். கிராஃபிக்ஸில் இன்னும் பெட்டராக காமிச்சிருவாங்க. இன்னும் பெட்டராக பண்ணிடுவோம். பார்த்துறீங்களா ஒரு வாட்டி? பார்த்துட்டேன். தேங்க்யூ. ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டது தேங்க்ஸ். ஆமாம் கூப்பிட்டாலும் அப்படியே மேட்ச்சில் வந்துட்டு 10 விக்கெட் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குவீங்களா? இப்போ வந்து சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் கிட்டிங். ஆனால் படத்தை கரெக்டாக ஃபஸ்ட் டே வாங்கி கொடுத்துருங்க ஹைதராபாத்தில். கரெக்டாக இது பண்ணிடுறோம். 25th ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பாருங்கள். டெஃபினட்டாக அதில் கருத்து இருக்குது. கருத்து சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு ஆனால் அது பவர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். பயங்கர இல்லை அழுதெல்லாம் காமிச்சிருக்காரு, அதை நம்ம பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி பல பேர் அழ வச்சு பார்த்துருக்கோம், அவர் அழுதுருக்காராம். இதில் எக்கச்சக்க நடிகர்கள் இருக்காங்க. சத்யராஜ் சார், லால் சார், அதுக்கப்புறம் இப்போ விஜய் சாரோட நடிக்கிற ஹீரோயின் தான் என்னோட ஹீரோயின். தெரியும். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ், ஜீவா, இவங்கெல்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க. ரோபோ சங்கர், சின்னி ஜெயின், வேறு யார், ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் இப்போ கிஷன் தாஸ்னு அவரே ஒரு யங் ஹீரோ, அவர் நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் படத்தில் மலையாளத்துலேருந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, ஆன் ஷீத்தல்னு. இது இல்லாமல் ஒரு 50 பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ நட்சத்திர பட்டாளங்கள் அப்படின்வாங்களே, அபிமான நட்சத்திரங்கள் மின்னும்
இதுக்காக இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டு நீங்கள் போய் படம் பார்க்கணும் இல்லை, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 4 நாள் லீவ் வேறு, அது ஜாலியாக போய் பாருங்கள். அப்படி இல்லைடா அப்படின்னாலும் பார்த்து பண்ணி போய் பாருங்கள். இதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? எலெக்ஷன் முன்னாடி வரணும், அதுக்கு முன்னாடி வரணும், அந்த மாதிரி இது வரணும் அப்படின்ற நோக்கம் வந்தா மட்டும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த படம் முடிச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஜி அந்த படத்தில் நிறைய இந்த கிளிகள் இருக்குல்ல, பச்சை கிளிகள் தோலோடு இருக்கிற கிளிகள், அந்த கிளிகள் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு இதில். அதாவது கிளிகள் ஒரு முக்கியமான திருப்பு முனை இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு சிஜி பண்ணுறது அந்த மாதிரி போர்ஷன்லாம் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணதுனால இதுக்கு வந்து வரணும். அண்ட் ரொம்ப காட்ஸ் பீன் வெரி கைண்ட். அகெயின் வந்து ஒரு 4 நாள் வீக்கெண்ட் லீவில் ரிலீஸ் ஆகுது. தைப்பூசத்துக்கு நம்ம ஊரில் லீவு, குடியரசு தினம், சாட்டர்டே சண்டே, அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது இந்த டைமில். ஆனால் சிங்கப்பூர் சலூன் என்னோட டாப் ஆஃப் த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துறேன். அதே மாதிரி இன்னொன்று ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம், அதுக்கு ப்ரமோஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ப்ளூ ஸ்டார் என்ன, அது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? கிரிக்கெட் படம். அப்போ அதுவும் ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுமா? இதுவும் இருக்குமா? இது தவிர இங்கிலாந்துக்கு வேற போய் விளையாடி மேட்சை வந்து 5 விக்கெட் எடுத்தா முடிக்கணும். அப்போ எதை தான் பார்ப்பீங்க? இப்போ சிங்கப்பூர் சலூன் பார்ப்பீங்களா, ப்ளூ ஸ்டார் பார்ப்பீங்களா? மேட்ச் சிங்கப்பூர் சலூன் பார்ப்பீங்களா, ப்ளூ ஸ்டார் பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் சலூன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சிங்கப்பூர் சலூன் ஃபர்ஸ்ட், அதாவது எப்படின்னா ஆர்ஜே பாலாஜி படம் நடிச்சா அதுல ஒரு கருத்து இருக்கும். அதை டேக் அவே பண்ணோடனே இன்ஸ்பயர் ஆயிடும் ஃபர்ஸ்ட். அதை பாரு எப்படி இருக்குடா உலகம், எப்படி இருக்குடா, நம்ம ஏதோ ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கோம்டா, இன்னும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணடா அப்படின்னு சொல்லி என்னோட சிந்தனை அப்படியே தெரிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், மேட்ச் 1-2 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே போயிட்டு ப்ளூ ஸ்டார் பார்ப்பேன். ஏரியாவில் நம்ம இப்படி தானே விளாடணும் அப்படின்னு பார்ப்பேன். ஒரு பிளானோட தான் அதை கரெக்டாக பண்ணுவேன். இப்படி ஆர்ஜே பாலாஜி படம் அப்படின்னா அதில் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கோயம்புத்தூர்ல என்ன இந்த அஸ்வின் போட்டோ இப்படி அப்படி நினைச்ச பாலாஜி, ஐயோ இந்த புள்ள இப்படி பண்ணி போனீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப திட்ட மாட்டாங்களா? உங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பர்மிஷன் வாங்கிட்டேன். இப்போ புல்லுக்காக இல்லை அஃப்கோர்ஸ். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வண்டர்ஃபுல் ஜர்னி. I look forward to seeing all your movies and தயவு செய்து அந்த மெசேஜ் தட் யூ ஆர் கிவிங், இட்ஸ் a very powerful message. அது என்றைக்குமே நிறுத்திடாதீங்க. 4 முறுக்குலையும் அந்த மெசேஜ் இன்னும் கொஞ்சம் ஃபர்மாகவே கொடுக்கலாம். 4 முறுக்கு இஸ் த பச்சை சட்டை இனம். எக்ஸாக்ட்லி. டெல்லுலோ இஸ் த செல்லுலோ, அது தெரியுமா உங்களுக்கு? செல்லுலோ தெரியாதா? இட்ஸ் a Gen Z term. டெல்லுலோ இஸ் த செல்லுலோ. டெல்லுலோ இஸ் செல்லுலோ. வாய் இப்படி கூச்சிக்கிறீங்க. ஏங்க நான் வந்து டெல்லுலோ இஸ் த செல்லுலோ அப்படின்றேன், கீழே ஒருத்தன் வந்து போட்டிருக்கான் பூமர் ஸ்பாட்டட்னு. டேய் எங்களுக்கு எப்படா தெரியும் டெல்லுலோ டெல்லுலோ இஸ் த சொல்லுலோ மாதிரி 4 முழுக்கு இஸ் த பச்சை சட்டை. அதை பேரை மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் என்னால் முடிஞ்ச கருத்துக்களை தெளிக்கிறேன். ஆனால் என்னென்னா இப்போ எது சொன்னாலும் அப்பா தம்பி வாட்ச் கொஞ்சம் ஓடலப்பார் அப்படின்னு சொல்கிறான். பேட்டரி ஓடாத வாட்ச் ஒருத்தன் போட்டிருக்கான் அப்படின்னா சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, பூமர் அப்படின்றானுங்க. ஏன்பா டே வாட்ச் ஓடலன்னு சொன்னேன். ஆமாம் அட்வைஸ் தானே அது, எனக்கு தெரியாதா ஓடலன்னு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். கரெக்ட். பயமா தயங்கியே சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ காலை மிதிச்சிட்டப்பா பூமர் என்ன, ஏய் காலை மிதிச்சது எப்படிப்பா சொல்லுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தயக்கமா இல்லை. நீங்கள் காலை மிதிச்சிட்டீங்க. இப்போ கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வந்து இந்த பேரை சொல்ல டப்புன்னு என்ன பண்ணுவோம், நம்ம செருப்போடு இப்படி உட்காந்துருப்போம் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே. அங்கே செருப்போடு இப்படியே போலிங் எல்லாம் போட்டு இப்படி உட்காந்துருப்போம். நெருக்குன்னு வந்து ஸ்பைக்ஸால மிதிச்சிருவோம். மிதிச்சோடனே மிதிச்சிட்டேன்னா சொல்ல மாட்டேன், அப்படின்னு கத்துவேன். அந்த வலி புரிஞ்சிருச்சுன்னா அவன் நகர்ந்து போயிடறான். ஸோ நீங்கள் கூட நெக்ஸ்ட் டைம் யாராவது மிதிச்சா, இல்லை நான் இப்பெல்லாம் அப்படி பண்ணுறது இல்லை, யாராவது மிதிச்சாங்கன்னா சாரி சார் நீங்கள் மிதிக்கிற இடத்துல நான் காலை வச்சுட்டேன் அப்படி நான் சாரி சொல்லிடுறது. சரி எனிவே ஆஜே லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் சங்க. என்ன இது நீங்கள் ஏதோ சிரிக்கிறீங்க 2 மார்க் கொஸ்டினுக்கு? இந்த இன்டர்வியூ யோசிச்சு பார்த்து சிரிக்கிறேன். ஏன் இன்னும் ஒரு வாரத்தில் இன்டர்நேஷனல் மேட்ச்ல போயிட்டு மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்க போற ஒருத்தர் தயவு செய்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன இன்டர்நேஷனல் சீரிஸ் ஆட போறான்னு சொல்றதோட நிறுத்திக்கங்க. மேன் ஆஃப் தி சீரிஸ் நீங்க தான் வாங்குவீங்க பாக்குறீங்களா? இது உங்க சீரிஸ். அப்படியா? ஆமா. அஸ்வின் மேன் ஆஃப் தி சீரிஸ் 100% கன்ஃபார்ம். ஆனா இதுக்கு வந்து நான் எனக்கு மனசுல தோன்றது சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அஸ்வின். Thank you so much ராக்கெட். Thank you so much and thank you. உங்களோட பிஸி ஸ்கெட்யூல். இப்போ எங்க ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் இதுக்கு தானா? ஆமா சிங்கப்பூர் சலூன். ஆமா வேற Dress மாத்திட்டு அந்த இது பெற்றாலும் வெக்காம அப்படின்ற மாதிரி போற வழியில Dress மாத்திட்டு அங்க போவோம். செந்தமிழ் புலவன் நான் எந்த படத்துல வரும்? டப்புன்னு நம்ம இப்படி ஸ்பாட்ல போட்டாரு. உங்களுக்கு தெரியும் ஆயுதம் செய்வோம் பார் பீஸ் தெரியுமா? எந்த படம் தெரியாதா? செந்தமிழ் தெரியல. ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் ஏ காதல் கொண்டேன், ஆப்ஷன் பி புதுப்பேட்டை, ஆப்ஷன் சி புதுப்பேட்டை தான். ஏங்க புதுப்பேட்டையில் அவரு இல்லை ஆக்சுவலி உண்மையை சொல்கிறேன், புதுப்பேட்டை நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. படம் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல டிவியில் போட்டால் வீட்டில் பார்க்க விட மாட்டாங்களா? இல்லை அந்த மாதிரி இல்லை, என்னவோ எனக்கு அது ஒரு மாதிரி படம் அப்படியே நல்ல படம். ஆஃப்கோர்ஸ் சொன்னாட்டா இப்படி சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா, ஐயோ இந்த இன்டர்வியூ முடியவே முடியாது போல இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு சீரிஸ் பார்த்தேன், அந்த சீரிஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்னங்க நல்லாவே இல்லை, என்னங்க எல்லாத்துக்கும் குறியீடு வச்சு அதை கண்டுபிடிச்சாதான் புரியணுமா? எனக்கு இப்படி என்னோட ஒப்பீனியன்பா, உங்களுக்கு பிடிச்சதா சூப்பர், அது உங்களோட ஒப்பீனியன், நான் உங்களை மதிக்கிறேன். இந்த ஒரு இதில் சொன்னேன், எல்லாரும் எனக்கே அனுப்புறாங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அந்த சீரிஸ் பத்தி கல்ட் கிளாசிக்க போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி. இல்லை இது ஒருத்தரோட இஷ்டம் தானே. ஹவ் யூ லைக் இட், ஐ வில் நாட் லைக் இட்.
எனக்கு புது people should accept that, no? அது When you say, I don't, you don't, இல்ல எனக்கு புதுப்பேட்டை ஆஸ் அ மூவி ஓகே, பட் அதான் நான் 2வது டைம் 3வது டைம் 4வது டைம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஐ மஸ்ட் ரியலி கெட் என்டர்டெயின் அப்படின்னா ஒரு ஸ்மைல் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு டேக் அவே இருக்கணும். எனக்கு சம்டைம்ஸ் என்னன்னா இப்போ ஆஃப் லேட் எஸ்பெஷலி ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு தடவை பார்த்துட்டு அதை எடுத்துப்பேன். பட் அந்த டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி ஐ வாண்ட் கோ பேக் டு இட் அண்ட் வாட்ச் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ yeah, got that, but got it. got that but got it. Yeah, it's a Gen Z.